ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டார்க் மொபைல் தான் பார்க்க போகிறோம். இது புது மாடல், இப்போ தான் லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டார்க் மொபைல் வந்துட்டு இருந்தது. 4G மொபைல் அது எல்லாமே. அண்ட் அதோட டைமென்ஷன்ஸே பார்த்தீங்கன்னா குட்டியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது பெரிய மொபைல் 5.5 இன்ச்சஸ் வரும். அண்ட் நிறைய ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்பெசிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி எல்லாமே உங்களுக்கு விவரமாக சொல்லிடுறேன் இந்த வீடியோவில். நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா சிஓடி ஆப்ஷன் கிடையாது, இஎம்ஐ ஆப்ஷன் கிடையாது. ஒன்று நீங்கள் ஷாப்புக்கு நேராக வந்து ரிச்சி ஸ்ட்ரீட்டு கிட்ட தான் இருக்குது ஷாப்பு. ஸோ நேராக வந்து நீங்கள் காசு கொடுத்து வாங்கிட்டு போயிடலாம். ஜிபே இல்லை கேஷ் கொடுத்து வாங்கிட்டு போயிடலாம். அப்படி இல்லாட்டி உங்களால் நேரில் வர முடியாது அப்படின்னு சொல்லி அந்த பட்சத்தில் இருந்தீங்கன்னா நீங்கள் கொரியர் வழியாக வாங்கிக்கலாம். கொரியர்னால் ப்ரீபெய்ட் ஆப்ஷன் தான். ஜிபேயில் நீங்கள் கேஷ் கொடுத்துட்டு உங்களோட அட்ரஸ் கொடுத்துட்டிங்கன்னா அந்த அட்ரஸுக்கு நம்ம கொரியர் பண்ணி விட்டலாம். ஓகேங்களா? சேஃப் அண்ட் செக்யூர்டாக வந்துடும். எல்லாமே டிரான்ஸ்பரண்ட்டாக உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்து தான் நம்ம வியாபாரமே பண்ணுறோம். ஓகேங்களா? எந்த என்ன சொல்கிறது, இது வராது அப்படின்னு சொல்லி சொல்லாமல் வியாபாரமே பண்ணுறது கிடையாது. எவ்வளோ நம்மளால் முடியுமோ கஸ்டமர்கிட்ட முழுசாக சொல்லி எல்லாமே புரிய வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் வியாபாரம் பண்ணுறோம். ஸ்பெசிஃபிகேஷன் வைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன செக் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன். அந்த விஷயங்கள் மட்டும் செக் பண்ணிக்கோங்க. நார்மல் ஜென்ரல் ஸ்பெக்ஸ்லாம் நீங்கள் ஆன்லைன்லேயே பார்த்துக்கலாம். இருந்தாலும் உங்களுக்கு ஒரு வாட்டி இந்த வீடியோவில் ப்ரஷ் அப் பண்ணிடுறேன் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லிவிட்டு. இது ஒரு 5G மொபைல், 5G ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் 5Gயும் வோல்ட்டும் வேலை செய்யாது. வோல்ட் அப்படின்னு சொல்லும்போது வாய்ஸ் ஓவர் எல்டின்னு சொல்லுவாங்க. ஜியோ மட்டும் வேலை செய்யாது. மற்றபடி ஏர்டெல், வோடஃபோன், ஐடியாலேருந்து எல்லாமே போட்டுக்கலாம். அதே மாதிரி 5G ஒர்க் ஆகாது. ஸோ 4G ஃபோன் மாதிரியே நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். மற்றபடி பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. 765 5G ப்ராசஸர், குவால்காம் ஸ்னாப்ட்ராகன் யூஸ் இருப்பாங்க. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். இது எல்லாமே ரக்டு ஃபோன்றாலே உங்களுக்கு கீழே போட்டால் உடையாது. இப்போ வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க, இல்லை கொஞ்சம் பெரியவங்க இருக்காங்க, அடிக்கடி ஸ்க்ரீன் டிஸ்பிளே எல்லாம் டேமேஜ் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்களுக்கு இந்த மொபைல் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட டீட்டெயில் ஸ்பெசிஃபிகேஷன் உங்களுக்கு சொல்லிடுறேன். இது 3 கலர்ஸில் அவைலபிள் இருக்குது. ரெட்டு, எல்லோ அண்ட் கிரே. ஓகேங்களா? அண்ட் இது IP6568 மிலிட்ரி ஸ்டாண்டர்ட் பேஸில் உங்களுக்கு நிறைய ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. 5.5 இன்ச்சஸ் 439 ppi டென்சிட்டியோடு வந்துடும். 6GB 128GB வேரியண்ட்டு, 4000 mAh பேட்டரி, மைக்ரோ SD கார்டு போட்டுக்கலாம். குவால்காம் ஸ்னாப்ட்ராகன் 765 5G ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இன் டர்ம்ஸ் ஆஃப் கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24+16 2 கேமரா பின்னாடி யூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் 8 MP கேமரா ஃப்ரண்ட்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கேமராஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கு. கொஞ்சம் பிரைட்னஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபோட்டோஸ் எல்லாமே பக்காவாக எடுக்குது. ஏன்னா இருக்கிறது 24 மெகாபிக்சல் கேமராவும் கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் உள்ளே இருக்கிற ப்ராசஸர் தான் மேட்ரே. ஓகேங்களா? அந்த ப்ராசஸர் குவால்காம் ஸ்னாப்ட்ராகன் 765 கொஞ்சம் பவர்ஃபுல்லான ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் பர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கு, கேமரா பர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கு. ஓகேங்களா? ஸோ ஃப்ரண்ட் கேமராலேருந்து பேக் கேமராலேருந்து எல்லாமே நல்லாயிருக்கு. இது முக்கியமாக வாங்கக்கூடிய பாயிண்ட்டு பார்த்திங்கன்னா கீழே போட்டால் உடையாதுங்க. ஏன்னா இதோட அந்த பாடி ஸ்ட்ரக்சரே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு கீழே போட்டால் அவ்வளோ சீக்கிரமாக உடையாது. நம்ம கீழே உடைக்கணும், சுத்தியல் போட்டு அடித்து தான் உடைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அது உடையும். பட் மற்றபடி நார்மலாக நம்ம கீழே போட்டோன்னா அது உடையாது. ஓகேங்களா? ஸோ மிலிட்ரி ஸ்டாண்டர்ட்லாம் சும்மா கொடுக்க மாட்டாங்க. அந்த ஸ்டாண்டர்ட் படியெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய டெஸ்ட்டுக்கு அண்டர்கோ பண்ணும். அதுக்கப்புறம் தான் ஒரு மொபைலுக்கு உண்டான ஒரு சர்டிஃபிகேஷனே கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மொபைல் சிங்கிள் சிம் வேரியண்ட்டு, பேட்ரி 4000 mAh பேட்ரி கொடுத்துருக்காங்க. அதை எப்படி நம்ம ரிமூவ் பண்ணி எடுக்கணும்னு சொல்லிடுறேன். இது ஃப்ரீ. இது லாக். கீழே போட்டால் லாக்கு, கையிலே எடுத்துக்கலாம். ஓகேங்களா? லாக்கில் இருக்குது. இப்போ ஃப்ரீ பண்ணியாச்சு. இதை எடுத்து இப்படி கைட்டினாலே உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸ்ட்ரக்சர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க. எதுவுமே இன்டர்னல் டேமேஜ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரக்சரே பார்த்திங்கன்னா பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இன்டாக்டாக இருக்குது. எந்த ஸ்டிக்கர்ஸும் பிரிக்கலை, அவ்வளோ இன்டாக்டாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது எப்படி ரிமூவ் பண்ணணும்னா, இது இங்கே ஒரு ஸ்விட்ச் கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்விட்சை நம்ம ரைட் சைடில் தள்ளலாம், பேட்ரி வெளியே வந்துடும். பேட்ரி 4000 mAh பேட்ரி கொடுத்துருக்காங்க. பழைய மொபைல் நம்ம எப்படி யூஸ் பண்ணிட்டு இருந்தோமோ அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க இந்த மொபைல் பொறுத்த வரைக்கும். அண்ட் சிம் கார்டு, SD கார்டு ரெண்டுமே போட்டுக்கலாம். சிம் கார்டு, SD கார்டோட ஸ்லாட்டு தான் இதை வச்சு அழகாக எடுத்தோன்னா வந்துடும். இங்கே பாருங்கள்,
சிங்கிள் சிம் ப்ளஸ் எஸ்டி கார்டோட ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி போட்டுட்டு மறுபடியும் நம்ம இன்சர்ட் பண்ணுறோம். இன்சர்ட் பண்ணிவிட்டு பேட்ரியோட கனெக்டர்ஸில் கரெக்டாக நம்ம ப்ரெஸ் பண்ணிவிட்டு லாக் பண்ணிடுறோம். லாக் பண்ணதுக்கப்புறம் இதை ஃபஸ்ட்டு மேலே இப்படி தள்ளிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரெஸ் பண்ணாலே எல்லாமே உட்காந்துரும். பக்காவாக உட்காந்துருச்சுன்னா நம்ம டைட் பண்ணிடலாம், லாக் பண்ணிடலாம். இவ்வளோ தான் விஷயமே. ஓகேங்களா? பூட் பண்ணி அழகாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மொபைல் பொறுத்த வரைக்கும். இவ்வளோ தாங்க. ஸோ இது 12,500 மட்டும் தான் கொடுத்துட்ருக்கோம். 12,500 rupees மட்டும் தான் கொடுத்துட்ருக்கோம். வேணுன்றவங்க சீக்கிரமாக கால் பண்ணி வாங்கிக்கோங்க. நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஏன்னா 1.5 வருஷம் ஆச்சு இந்த மாதிரி மொபைல்ஸ் எல்லாம் வந்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500லேருந்து 1000 பேராவது ஃபோன் பண்ணி கேட்டிருப்பீங்க இந்த மொபைல் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மறுபடியும் வந்திருக்கு. ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணுறாதீங்க. அடிக்கடி இந்த மாதிரி மொபைல்ஸ் எல்லாம் வராது, எப்போயாச்சும் தான் வரும். அதனால் ஒரு 5 பீஸ் தான் நம்மக்கிட்ட இருக்குது. ஓகேங்களா? அன்ஃபார்ச்சுனேட்லி நமக்கு ஒரு 100 பீஸ் தேவைப்படுது, இருந்தாலும் நம்மக்கிட்ட 5 பீஸ் தான் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால் மறுபடியும் வருமானு தெரியல. அது யாருக்கெல்லாம் வேணுமோ சீக்கிரமாக நீங்கள் ஃபோன் பண்ணி இல்லை வாட்ஸ்அப்பில் பிங் பண்ணி வாங்கிக்கோங்க. கொரியர் ஃபெசிலிட்டி இருக்குது. மறுபடியும் சொல்கிறேன், இஎம்ஐ சிஓடி ஆப்ஷன் கிடையாது. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ வேறு ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் வேணும்னா கூட நீங்கள் வாட்ஸ்அப்பில் பிங் பண்ணுங்கள், உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் கோத்ரூ பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு என்ன ரிக்குவயர்மெண்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மொபைலை சூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? ஸ்பெக்ஸ் எல்லாம் நீங்கள் ஆன்லைனில் பார்த்துக்கணும். மற்ற விஷயங்கள் 5G ஒர்க் ஆகுமா, வோல்ட் ஒர்க் ஆகுமா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா எங்களால் தான் சொல்ல முடியும். ஏன்னா நாங்கள் தான் பார்த்திங்கன்னா மொபைலே வச்சுருக்கோம் கையில். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் சொல்ல முடியும். மற்றபடி ஜென்ரல் ஸ்பெசிஃபிகேஷன் வைஸ் பார்க்கும்போது நீங்கள் ஆன்லைனில் ரெஃபர் பண்ணிக்கலாம். இந்த மொபைலுக்கு உண்டான பேர் பார்த்திங்கன்னா டார்க் 5Gன்னு போட்டாலே உங்களுக்கு கூகுளில் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே வந்துடும். கோத்ரூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கால் பண்ணி வாங்கிக்கோங்க. கொரியர் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குது. வீடியோஸ் ஏதாச்சும் நம்ம போஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது முழுசாக பாருங்கள். அப்போ தான் நிறைய விஷயங்கள் அதில் பார்த்திங்கன்னா இன்க்ளூட் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ பார்ட்லையும் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் அதே கொஸ்டின் கேட்டிங்கன்னா மறுபடியும் நீங்கள் என்ன சொல்கிறது, டைம் தான் வேஸ்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு முழுசாக என்னென்ன விஷயங்கள் சொல்லணுமோ எல்லாமே உங்களுக்கு சொல்லிடுறேன். மைனஸும் சொல்லிட்டேன், ப்ளஸ்ஸும் சொல்லிட்டேன் இந்த மொபைல் பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? மைனஸ்ன்றது 5G ஒர்க் ஆகாது. அதே மாதிரி ஜியோ வோல்ட்டும் ஒர்க் ஆகாது. ஓகேங்களா? இன்டர்நெட் ஒர்க் ஆகும். அது வழியாக நீங்கள் ஜியோ ஆப்பு இன்ஸ்டால் பண்ணி அதை காலர் ஐடியா நம்ம மாற்றிக்கிட்டு காலர் ஆப்பை மாற்றிக்கிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். காலிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? VoLT அப்படின்னு தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு கான்செப்ட் என்னென்னு. ஸோ ஜஸ்ட் இன் கேஸ் உங்களுக்கு தெரியலனா நீங்கள் மேபி பர்சனலாக வாட்ஸ்அப்பில் வாங்க, உங்களுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் கொடுத்து விட்றேன். நோ ப்ராப்ளம் அட் ஆல். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் டன். நெக்ஸ்ட் வீடியோ நம்ம நிறைய போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம டெலிகிராம் குரூப்போட ஐடி கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப்போட லிங்க்கு கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் ஜஸ்ட் இன் கேஸ் உங்களால் சேர முடியல, வாட்ஸ்அப் குரூப்லேயோ கம்யூனிட்டிலேயோ சேர முடியல, அது ஃபுல்லுன்னு காட்டுதுன்னு சொல்லும்போது டெலிகிராமோட குரூப்போட ஐடி லிங்க்கு கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கில் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா டெலிகிராம் பொறுத்த வரைக்கும் ஒரு 20,000 பேர் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் அப்படி கிடையாது, நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. 2,000 பேர் 3,000 பேர் தான் ஜாயின் பண்ண முடியும். கம்யூனிட்டின்னு 5,000 பேர் சொல்கிறாங்க. பட் ப்ராக்டிக்கலி நிறைய பேர் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஜாயின் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு. குரூப் ஃபுல்லாகிடுது, வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ நோ கம்ப்ளைண்ட்ஸு, குரூப் ஃபுல்லாகிடுது. அதனால் நீங்கள் டெலிகிராம் வச்சுருந்தீங்கன்னா டெலிகிராமை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதோட டிஸ்கிரிப்ஷனில் எல்லாமே டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த மொபைலுக்கு உண்டான டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கோத்ரூ பண்ணி பாருங்கள். கோத்ரூ பண்ணிவிட்டு வேணுன்றவங்க சீக்கிரமாக கால் பண்ணி வாங்கிக்கோங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.